காஞ்சிபுரம் மாவட்டம் தொள்ளாழி கிராமம் வழியே மணல் லாரிகள் அதிவேகமாக செல்வதாக புகாரானது எழுந்துள்ளது. மேலும் தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இணைகிறார். பூபாலன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் பழையசிவரம் பகுதியில் உள்ள பெரிய ஏரியில் மணல் எடுத்து வருகின்றனர். இங்கு நாள் ஒன்றிற்கு சுமார் 1000 முதல் 2000 முதல் மண் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பகல் நேரங்கள் மட்டுமின்றி அதிக அளவு இரவு நேரங்களில் கிராம சாலைகள் வழியாக செல்வதாக கூறப்படுகிறது. இவ்வாறு செல்லக்கூடிய கனரக ரகவாதிகள் அதிக வேகமாக செல்வதால் அப்பகுதியில் சிறு சிறு விபத்துகள் நிகழ்வதாகவும், அதே போன்று அவ்வழியாக செல்லக்கூடிய மக்கள் அந்த லாரிகளை சிறைப்பிடித்திருக்கின்றனர். இதையடுத்து பாஜக காரில் வந்த சில நபர்கள் அந்த பகுதி மக்களை அச்சுறுத்தும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டும், அதே போன்று அவர்களை தள்ளும் முள்ளும் ஏற்படுத்தி அவர்கள் தாக்கியிருந்தனர். இந்த நிலையில் தாக்குதல் தாக்கிய அந்த நபர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அக்கிராம மக்கள் கொலை மிரட்டல் விடுத்து அந்த பாஜகவினருடன், அதே போன்று அந்த வண்டியில் வந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் காவல்துறையில், அதாவது சாலவாக்கம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பாஜக காரில் வந்த சில நபர்கள் கிராம மக்களை அச்சுறுத்துவதும், அதே போன்று தாக்கிய சம்பவமானது சிசிடிவி காட்சி வெளியாகி இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.